அனைத்து மதத்தினரையும் அனைத்து இனங்களையும் அனுசரித்து போகின்ற கட்சிகளில் தலை சிறந்த கட்சி காங்கிரஸ் கட்சி என்பதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கு நம்மளோட பின்னணி என்னன்னு ஆராய்ஞ்சா இப்படியான பேச்செல்லாம் வராது. அதை ஆராயாம பேசிட்டு இருக்காங்க. குறைச்சி மதிப்பிடுறீங்களா காங்கிரஸ் கட்சியை? மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த அவசரமும் இல்லை. யாரையும் நாங்கள் எப்பவுமே குறைச்சி மதிப்பிட மாட்டோம். அவரு போனா என்ன வந்தா என்னங்க, அதை பற்றி எங்களுக்கு அக்கறையே இல்லை. அதை ஒரு கட்சியாக நாங்கள் முதல்ல நினைக்கல. ஏன் சார்? அதான் உண்மை. என்ன கட்சி அது? நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, அதை பற்றி ஏதாவது பேசுகிறாரா? இதோ இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எத்தனை நாள் பொறுத்து? அது எப்போ வந்தது? எப்போ அறிவிச்சாங்க? எப்போ திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு? எப்போ திமுக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு? அது வரைக்கும் என்னை தூங்கிட்டு இருந்தாரா? திடீர்னு யாரோ போய் ஞாபகம் பண்ணியிருக்காங்க தெளிவாக இருக்கும்போது. திமுகவுக்கு வயசு 75. இந்த கட்சியை அழிப்போம், ஒழிப்போம், தொடை தெருவோம், விழா எலும்பை முறிப்போம், மண்ணோடு மண்ணா புதைப்போம்னு சொன்னவங்களெல்லாம் நாங்கள் பொச்சிருக்கோமே தவிர எங்களை யாரும் பொச்சதில்லை. பயப்பட வேண்டிய அவசியம். விஜய்கிட்ட மக்கள் சக்தி இருக்கு. அப்போ எங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன மண்ணாங்கட்டி சக்தியா? சொன்னதை செய்யாதவன் ஊரில் எவ்வளோ பேர் சுற்றிட்டு இருக்கான். அவனை போய் இதை கேட்காம சொன்னதை செஞ்சதை போய் எங்களை கேட்க தப்பு. நாங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தோம் அதை நிறைவேற்றிட்டோம், நிறைவேற்றி பண்ணிட்டு இருக்கிறோம். அதை விட்டுட்டு அதுக்கு ஏன் போகல, இதுக்கு ஏன் போகலாம். அன்னைக்கு சூழ்நிலை என்ன, இன்னைக்கு சூழ்நிலை என்ன? கள்ளச்சாராயம் மரணம் அவனா தேடி போய் கள்ளச்சாராயம் தெரிஞ்சு குடிச்சு செத்தான். ஆனால் அந்த குடும்பம் நடுரோட்டில் நிற்கக்கூடாதுன்னு அன்றைக்கி அறிவித்தோம். இந்த 41 மரணம் அப்படின்றதே இல்லை. இப்போ இவர் வேற சொல்லிட்டாரு, போய் பூத்து கமிட்டியில் பாருங்கள், தாவேக்காரன்லாம் வாக்காளராக சேருங்கன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, நீங்கள்லாம் எலெக்ஷன் பூத்து ஆஃபீஸை போய் முற்றுகையிடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஓட்டு இல்லாததெல்லாம் லைனாக வந்து நின்று ஏன் ஓட்டு இல்லைன்னு கரெக்டாக பண்ண போகிறோம். அதாவது அறிவுரை சொல்கிறது வேற, தூண்டி விடுறது வேற. விஜய் பேசுறதெல்லாம் தூண்டி விடுறது. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டார் பேச்சாளர் மரியாதைக்குரிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சார். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். மிகுந்த மட்டற்ற மகிழ்ச்சி. நீண்ட இடைவெளிக்கு பிறகு எங்கள் தொலைக்காட்சிக்கு நீங்கள் ஒரு நேர்காணல் கொடுக்குறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப நன்றி. நீங்கள் சார், இப்போ அண்மை காலத்தில் பார்க்குறோம், நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சி இடையே வந்து சில சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாக வந்து தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி செல்வதற்கு சில பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாகவும், காங்கிரஸ் கட்சியில் மேலிடத்தில் ஒரு தலைவர்கள், குறிப்பாக திரு KC வேணுகோபால் போன்றவர்கள் எல்லாம் வந்து காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி செல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்ற ஒரு பேச்சு ஒரு பக்கம் வலுவாக போய் கொண்டிருக்கின்றன. நேற்று அம்மையார் ஜோதிமணி அவர்கள் என்ன சொல்றாங்க, 2010 அவர் காங்கிரஸ்ல இணைவதற்கு வந்து அவர் முற்பட்டவர் தாங்க. அதே போல கார்த்தி சிதம்பரம் MP அவர்களும் அதே தான் சொல்றாரு. என்னதான் போய்கிட்டு இருக்கு? ஒரு பக்கம் அவங்க பேசிட்டு இருக்காங்களோ, உங்க இன்டாக்டா இந்த கூட்டணியை உடைய போதோ? நான் அப்படி ஒன்றும் நினைக்கல. காங்கிரஸ் கட்சி வந்து நேற்று இன்னைக்கு ஆரம்பித்த கட்சி இல்லை, 100 ஆண்டு கடந்த கட்சி. அந்த கட்சியோட தலைமை இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்கணும்னு நான் நம்பலை. ஒன்று, தமிழ்நாட்டில் யார் வேணா தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் யார் வேணா என்ன ஒன்றா பேசிகிட்டு இருப்பாங்க. டெல்லி தலைமை முடிவெடுத்துட்டா அதுக்கு கட்டுப்பட வேண்டிய கடமையும் பொறுப்பும் அங்கே இருக்குது. அந்த நிலையிலிருந்து மாறாது. அதையும் தாண்டி ராகுல் காந்திக்கும் தலைவர் தளபதி MK ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கின்ற உறவு அரசியல் கடந்து, கட்சி கடந்து, ஆத்மார்த்தமான உணர்வு. ஆகவே அப்படி ஒரு முடிவு வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று நான் நம்புகிறேன். கடந்த நெல்லை மாவட்டத்தினுடைய கூட்டத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட ஒரு மாநாட்டை ஒன்று நடத்தியது. அதில் காங்கிரசினுடைய தேசிய பொதுச் செயலாளர் குறிப்பிடுகிறார், நாங்கள் 117 சீட்டு நிற்கக்கூடிய அளவிற்கு நாங்கள் வந்து ஆயத்தமாகி இருக்கிறோம், நாங்கள் வந்து அந்த அளவுக்கு நாங்கள் வலுவாக இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை வந்து வெளிப்படுத்துகிறார். கிட்டத்தட்ட பெரும்பான்மைக்கு பாதி 234 பாதிக்கு பாதி வந்து நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்றாரு. முன்னாள் தலைவர் KS அழகிரி அவர்கள் என்ன சொல்றாரு, நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சி, எங்களுக்கு வந்து ஆட்சியில் பங்கு கிடைக்காட்டி நாங்கள் வந்து கூட்டணியை பரிசீலிப்போம் அப்படின்றாங்க. தொடர்ந்து இது மாதிரியான கருத்துக்கள் அவ்வப்போது முன்வைக்கப்படுகிறது இல்லையா? அப்போ ஏதோ திமுக காங்கிரஸ் இடையே ஒரு கூட்டணி சலசலப்பு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட தானே ஒவ்வொரு தலைவர்களும், தலைவரே இப்படி ஒரு சார்ஜ் வைக்கிறாரு. அதான் சொல்கிறேன், இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாம் வைப்பாங்க.
ஆனால் இறுதி முடிவுன்றது ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் தான். அது வந்து காங்கிரஸ் கட்சியில் வெட்ட வெளிச்சமான ஒன்று. ஐயா கலைஞரோட சோனியா காந்தி அம்மாவுக்கு இருந்த உறவும் உங்களுக்கு தெரியும். இந்தியாவில் யாரும் சொல்லலை, ஆனால் கலைஞர் மட்டும்தான் சொன்னார், நேருவின் மருமகளே வருக, நிலையான ஆட்சி தருக. அதே போல தான் ராகுல் காந்தியை வருங்கால பிரதமர் டிக்ளேர் பண்ணது இந்தியாவில் யாரும் பண்ணல, அண்ணன் தளபதி தான் பண்ணார். அதனால் அதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. இப்போ 117க்கு 117 சொல்கிறதெல்லாம் நடந்த கதை தான், இது நடக்காத கதை. 1970 நடந்திருக்குன்றீங்க. 1980 எனக்கு வரலாறு ரொம்ப நல்லாவே தெரியும். 80 அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 72 63 இப்படி சீட்டு வாங்கின கட்சி தான். நான் மறுக்கலை. இந்தியாவில் ஒரு மதசார்பற்ற தன்மையும் அனைத்து மதத்தினரையும் அனைத்து இனங்களையும் அனுசரித்து போகின்ற கட்சிகளில் தலை சிறந்த கட்சி காங்கிரஸ் கட்சி என்பதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆசை எல்லாருக்கும் இருக்கும், அதுக்கு நம்மளோட பின்னணி என்னன்னு ஆராய்ஞ்சா இப்படியான பேச்செல்லாம் வராது. அதை ஆராயாமல் பேசிட்டு இருக்காங்க. இப்போ திமுக கூட தான் 234 சீட்டில் நிற்கணும்னு ஆசை தான். அந்த ஆசையை நிறைவேற்றணும்னா யார்கிட்ட போய் சொல்லணும்? நான் எனக்கு ஆசை இருக்கலாம், அதை தலைவர்கிட்ட சொல்லணும். தலைவர் என்ன சொல்லுவார்? இல்லைப்பா இது முறை இல்லை, 2019 நம்ம இது மாதிரி கூட்டணியை தான் ஃபார்ம் பண்ணி போயிட்டுருக்குறோம், அதனால் நம்ம அதில் தான் ஜெயிக்கணும். அதுக்காக சொல்லுவாங்க, சீட்டை அறிவிப்பாங்க, அறிவித்து சலசலப்பு இருந்தாலும் அதை கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க, மறுபடியும் தேர்தல் வேலையை பார்ப்பாங்க. இது கடந்த காலம் இல்லை, நிகழ்காலம் இல்லை, எதிர்காலத்திலையும் திமுகவின் ஃபார்முலா இதுதான். அதனால் அதை மாற்றுறதோ அதை கேட்குறதோ இங்கே ஒன்றும் பேசி எதுவும் நடக்காது. முடிவெடுக்க வேண்டியது தலைவர் தளபதி அவர்களும் அண்ணன் ராகுல் காந்தி அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் தான் எடுப்பார்கள் முடிவு. அந்த முடிவு தான் இறுதியான முடிவு, உறுதியான முடிவு. ஆனால் காங்கிரஸ் கட்சியை வந்து தொடர்ந்து குறைச்சி எடை போடுறீங்க. அது ஒரு பாரம்பரியமிக்க கட்சி. குமரியிலிருந்து காஷ்மீர் வரை ஒரு கொடி பறக்குது, கட்சி கொடி பறக்குதுன்னா அது காங்கிரஸ் கட்சியினுடைய கொடி தான் அப்படின்ற அளவுக்கு பேசக்கூடிய கட்சியை வந்து திமுக ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுது. பாருங்க, 2011 63 சீட்டு வாங்கினவங்க, பிறகு 2016 41, 2021 25, இப்போ அடுத்து பார்த்தா ஒரு 10-15 சீட்டு தான். RS பாரதி அவர்களுடைய மகன் ஒரு ஸ்பீச்சில் ஒரு ரன்னிங் கமெண்ட்டாக சொல்கிறாரு, காங்கிரஸ் தான் 15 சீட்டு தாங்க அப்படின்ற அளவுக்கு அவரும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இப்போ நேற்று தினம் வரை என்கிட்ட ஒரு செய்தி தொடர்பாளர், அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் என்கிட்ட ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆட்சியில் பங்கு இல்லாட்டி நாங்கள் வந்து கூட்டணியை மறுபரிசீலனை செய்வோம், நாங்கள் டெல்லி தலைமை வந்து செய்யும் நிச்சயமா அப்படின்னு அறுதிட்டு உறுதிப்பட ஓப்பனாக அப்படி பேசுகிறாங்களே சார். இது வரைக்கும் இப்படி பேசலையே, இப்போ பேசுகிறாங்க. அப்படி அதுதாங்க சொல்கிறேன், பேசுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டாதான் சொன்னேன். எனக்கும் 234 தொகுதியில் நிற்க ஆசை தானே ஒவ்வொரு கட்சிக்காரனுக்கு. நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறீங்களா காங்கிரஸ் கட்சியை? மதிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த அவசரமும் இல்லை. யாரையும் நாங்கள் எப்பவுமே குறைச்சி மதிப்பிட மாட்டோம். இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியை நாங்கள் எதையாவது ஒரு கட்சியை குறைச்சோ தரந்தாத்தியோ மதிப்பிட்டோம்னா இல்லை, அந்த எண்ணமும் திமுக கிடையாது. அதனால அவங்க சொல்றது இவங்க சொல்றது அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாரா இல்லை. என்னோட பதில் தலைமைக்கு கட்டுப்பட்ட பதில், தலைமையை தெரிந்த காரணத்தால், தலைமையை முழுமையாக அறிந்த காரணத்தால் இதை சொல்கிறேன். அதெல்லாம் நடக்காது, நடக்கவும் கூடாது. ஆனால் இப்போ பாருங்களேன், ஒரு பக்கம் திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள்லாம் திமுக கூட்டணியே இருக்கக்கூடாது, பாருங்கள் இவ்வளவு அநீதிகள் நடந்துட்டு இருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு ட்ராக் ஒன்று ஓட்டுறாரு. ஈவன் மாநில தலைவரே, அவர் தான் ரெப்ரசன்டேட்டிவ் தமிழ்நாட்டுக்கு, அவர் என்ன சொல்கிறாரு, சீசனல் திறப்பு அணை திறப்புக்கு வந்து என் தொகுதிக்கு உட்பட்ட இது அணை, ஏன் நீ வந்து என்னை கேட்காம திறந்தீங்க, இது என்ன அதிகாரிகள், என்ன அரசு என்ன எப்படி செயல்பட்டு இருக்கு, என்கிட்ட தீண்டாமையை கடைபிடிக்கிறீங்களான்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு அபாண்டமான ஒரு காரணத்தை வைக்கிறாரு. சொன்னாரு அமைச்சர்கிட்டயே வந்து கடிந்து அமைச்சரையும் விமர்சனம் பண்ணாரு. துரைமுருகன், உங்க மூத்த அமைச்சரையே கடுமையா பொதுவெளியில வந்து இப்படிலாம் விமர்சனம் வச்சாரு. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ ஒரு சுமூகமான தீர்வு இல்லையோ, ஒரு இது இல்லையோ, 3 தேர்தலாக இன்டாக்டா இருக்கீங்க, ஆனா இந்த தேர்தலில் முறிஞ்சிருங்கிற ஒரு கான்செப்டை தான் தொடர்ந்து எதிர்கட்சிகள் உங்களெல்லாம் தொடுத்துட்டே இருக்காங்க. எங்கேயோ நடந்ததெல்லாம் கொண்டு வந்து கூட்டணி விஷயத்துல பேசுறீங்க. அவர் செல்வ பெருந்தகை என்ன சொன்னாரோ அதுக்கு இம்மிடியேட்டாக அரசு தரப்புலேருந்தும் பதில் கிடச்சிருச்சு, அமைச்சர் தரப்புலேருந்தும் பதில் கிடச்சிருச்சு. ஒரு கூட்டணியில் இந்த மாதிரி ஒரு பேசக்கூடிய சுதந்திரத்தை ஒரு கூட்டணி கட்சி தைரியமாக அரசாங்கத்தையோ கட்சியோ விமர்சித்து பேசக்கூடிய தைரியத்தை திமுக வழங்கி இருப்பதனால் நீங்கள் அதை பார்த்து பெருமைப்பட வேண்டுமே தவிர அதை குறை சொல்வது நியாயம் இல்லை. திருச்சி வேலுசாமின்னு சொன்னீங்க, அரசியல் அனாதைகளை பற்றி எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனா இப்ப பாருங்களேன், உங்களோட பேச்சுக்கள் எல்லாம்
காங்கிரஸ் வந்து எக்காரணத்தை கொண்டு தாவேகாவுக்கு போயிடக்கூடாது. தாவேகா ஒரு பக்கம் 22, 23% இருக்குன்றாங்க. காங்கிரஸ் போயிடுச்சுன்னா சிறுபான்மையினர் ஓட்டு மொத்தமா போயிடும். அப்போ விஜய் வந்து ஒரு அடுத்த பிரதான எதிர்க்கட்சியா கூட வந்துருவாருங்கிற அளவுக்கு விஜய்க்கு பயந்து பேசுற மாதிரிலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள்லாம் பேசுறீங்க. இப்போ நான் இந்த விஜய் பற்றி நீங்கள் எதுவுமே கேட்கலையே. தாவேகாவுடன் கேட்டிருந்தா அதுக்கு உண்டான பதில் சொல்லுவேன். நீங்கள் இது வரைக்கும் கேட்கல. எப்பவுமே என்னோட பழக்கம் எப்படி தெரியுங்களா, கேட்காம நானாக பொதுக்கூட்டத்துக்கு போனால் கூட நானாக எழுதி வச்சு கொண்டு போனதை எப்பவும் நான் பேசுனதில்லை. சரி. அங்கே இருக்கிறவங்களோட பல்ஸை பார்த்து அவங்ககிட்ட சொல்லி கேள்வி பதிலாக தான் என்னோட பொதுக்கூட்டம் இருக்கும். இப்போ நீங்கள் விஜயை பற்றி எதுவுமே என்கிட்ட கேட்கல. அவர் போனால் என்ன வந்தா என்னங்க, அதை பற்றி எங்களுக்கு அக்கறையே இல்லை. அதை ஒரு கட்சியாக நாங்கள் முதல்ல நினைக்கல. அதான் உண்மை. என்ன கட்சி அது? நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, அதை பற்றி ஏதாவது பேசுகிறாரா? இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு எத்தனை நாள் பொறுத்து? அது எப்போ வந்தது? எப்போ அறிவிச்சாங்க? எப்போ திமுக ஆர்ப்பாட்டம் பண்ணிச்சு? எப்போ திமுக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு? அது வரைக்கும் என்ன தூங்கிட்டு இருந்தாரா? திடீர்னு யாரோ போய் ஞாபகம் பண்ணியிருக்காங்க. தெளிவாக இருக்கும்போது, வேற மாதிரி இருக்கும்போது சொல்லியிருந்தா மறந்துருப்பார். தெளிவாக இருக்கும்போது சொன்னதுனால அவருக்கு ஞாபகம் வந்து அதுக்கு ஒரு வீடியோ போட்டு, அப்போ சரி வீடியோ போடுற, இப்போ உங்களுக்கே தெரியும் இதை யார் நடத்துகிறா? தேர்தல் கமிஷன் நடத்தும். அதுக்கு யார் முதலாளி? பிஜேபி அரசு. சரி, இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, அவர் வீடியோ விட்டாரு. ஏதாவது ஒரு இடத்துல தேர்தல் கமிஷனையோ அவர் எஜமான சொல்றாரு, எங்களை சொல்றாரு கள்ள கூட்டணி, அவரது நல்ல கூட்டணியாவே இருந்து போட்டோம், அந்த பிஜேபியை ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவர் அரசியல்வாதி, கொள்கை எதிரின்னு சொல்றாரு. அந்த கொள்கைகளை என்ன எதிர்த்தாரு, என்ன பண்ணாரு? ஒண்ணுமே இல்லை. இப்போ இந்த தீவிர வாக்காளர் திருத்தம் பணிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா பிஎல்ஓக்கெல்லாம் உங்க அரசு அதிகாரிகள் தான், மாநில அரசு அதிகாரிகள் தான். ஆனா நீங்க அதை வச்சு நீங்க உங்களுக்கு சாதகமான இதை வந்து நீங்க பயன்படுத்திக்கிறீங்க அந்த அதிகாரிகளை அப்படின்ற ஒரு விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி வைக்கிறாரு. விஜய் சட்டப்படி அங்கீகாரம் வாங்கி எங்க கட்சிக்கு ஓட்டுற ஐடி வாங்கி பிஎல்ஓவா நாங்க பண்ணி அவங்கள அந்த அதிகாரியோட போய் ஹெல்ப் பண்றோம். எங்க ஓட்டு எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது, சாதாரண மக்களுக்கு ஒரு ஓட்டு மிஸ் ஆகக்கூடாது, நாங்க பண்ற வேலை அது நீங்க பண்ணணும். அப்போ உங்ககிட்ட ஒரு வேளை கேடர் இல்லாம இருக்கலாம், உங்க வேலையும் சேர்த்து நாங்க பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க பெருமை பண்ணணும். அதை விட்டு அதை குறைச்சி மதிப்பிடுறதோ அதை கிரிட்டிசைஸ் பண்றதோ தப்பான வாதம். அதுல எடப்பாடி வாதத்துல ஒரு வாதமா நீங்க எடுத்துக்காதீங்க. சார், ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவர், அதான் எதிர்கட்சி தலைவருடைய பேச்சை வந்து நீங்க வந்து உதாசீனப்படுத்திட்டு போறீங்க. இதே எதிர்கட்சியா தான் அண்ணன் தளபதி இருந்தார், ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு. அப்போ அவர் என்ன சொன்னாரு, கொரோனா காலத்துல எங்களையும் கூப்பிட்டு கலந்து பேசி பண்ணு, நீ என்ன பெரிய டாக்டரான்னு கேட்டாரு. அது எவ்வளோ இழிவான சொல்லு, அதெல்லாம் பொறுத்துக்கிட்டோம். அது இல்லை, இந்த நாட்டில் யாருக்கும் ஓட்டு விற்றுப்படக்கூடாதுன்னு சொல்லி ரைட் அண்ட் ராயலாக தேர்தல் கமிஷனில் பர்மிஷன், தேர்தல் கமிஷன் அடுத்த நாள் சொல்லிச்சா இல்லையா? திமுககாரன் கூட போகலாம், அந்த பிஎல்ஏ வந்து ஒரு நாளைக்கு 50 ஃபார்ம் வாங்கி இஷ்யூ பண்ணலாம், அதுக்கு நாங்கள் அதிகாரம் கொடுத்துருக்கோன்னு தானே சொல்கிறாங்க. அப்போ நீங்களும் போய் வாங்க, நீங்களும் வாங்க, யார் வேணான்னா. அதை விட்டு நாங்கள் வந்து திமுக துஷ்பிரயோகம் பண்ணுது, அது பண்ணுதுன்னா, நீங்கள் இருக்கும் 2021 நீங்கள் தேர்தல் நடத்தும் போது அதே அரசு அதிகாரி தான் நடத்துனாங்க. இப்போ மட்டும் அவங்க என்ன மாறியா போயிட்டாங்க? யாராக இருக்கட்டும், எந்த அரசியல் அதிகாரியாக இருந்தாலும் 58, 60 சீலிங் டைம், அது வரைக்கும் அவங்க இருந்து தான் தீருவாங்க. மாற்றலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அதே அதிகாரி அதே ஆட்சி தான் இருக்கும் தவிர கட்சி ஆட்சி மாறும், அவ்வளோதான். ஆனால் விஜய் தொடர்ந்து பாருங்களேன், ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இப்போ அந்த கரூர் கூட்ட நெரிசல் மரணம், அதை தொடர்ந்து அவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனம், ஆனால் அவங்க கட்சிக்காரங்க கூட எதுவுமே வாய் திறக்கலை. சுற்றி நம்ம எல்லாருமே அது வந்து அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், நம்ம வந்து விஜய் தான் வந்து மையப்பொருளாக பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அவர் ஒரு எஸ்ஐஆர் சம்மந்தமாக ஒரு வீடியோ வெளியிடுறாரு, அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருள் ஆகுது. அப்போ விஜயை சுற்றியே ஒரு அரசியல் ஒரு மையம் ஆகுது இல்லையா? அப்போ அது எதை உணர்த்துது? அவர் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்துட்டு வர்றாரு. திமுக வர்சஸ் தாவேகாங்கிற களம் தான் இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வரப்போகுது அப்படிங்கிற கருத்துப்படத்தானே அவருடைய இந்த செயல்பாடு வரக்கூடிய ரியாக்ஷனும் நமக்கு உணர்த்துது. அப்படி நாங்கள் நினைக்கவே இல்லை. திமுகவுக்கு வயசு 75. இந்த கட்சியை அழிப்போம், ஒழிப்போம், தொடை தெருவோம், விழா எலும்பை முறிப்போம், மண்ணோடு மண்ணா புதைப்போம்னு சொன்னவங்களெல்லாம் நாங்கள் பொச்சிருக்கோமே தவிர எங்களை யாரும் பொச்சதில்லை. புரியுதுங்களா? இல்லைங்க, புதைக்கிறதோ உதைக்கிறதோ அதெல்லாம் பிரச்சனை, அது இல்லை. நீங்க கேட்ட கேள்விக்கு அது பதில். நாங்க ஏன் உங்களை பார்த்து பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியம் மக்கள் சக்தி இருக்கு. அப்ப எங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் என்ன மண்ணாங்கட்டி சக்தியா? நீங்க வாக்குக்கு பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கிடுறீங்க. நாங்க வாக்கு கொடுக்குறோம், இவர் ஒன்றும் கொடுக்கல. ஏங்க இது மாதிரிலாம் பேசிட்டு அப்புறம் என் வாயை பிடிங்கி ஏதாவது வம்பு இழுத்து விட்டுட்டு போக போறீங்க?
அதெல்லாம் கிடையாதுங்க. வாக்கு கொடுக்குறோம், காசு கொடுக்குறோம்னு ஜனங்களை கொச்சப்படுத்தக்கூடாது. வாக்காளர்களை கொச்சைப்படுத்தி எவனும் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை. இப்போ இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களே, என்ன பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க? என்ன பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க? தன்னிச்சையா வந்தவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா? இதே உங்களை மாதிரி யூடியூப்ல தான் பேட்டி எடுத்து விஜய் வராருன்னு சொன்னோம், அதனால வந்தோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லலாம் வருது. அப்படி பொய் சொல்லி திமுக கூப்பிட்றதில்ல. எதுக்காக ஒரு போராட்டம் இல்லை, விஜயை பார்க்க வரவனாது எவனாவது ஒருத்தன் மைக்கை நீட்டி உங்கள் கொள்கை இல்லைன்னா அதெல்லாம் விஜய் பிடிக்கும், அதான் கொள்கை. அது ரொம்ப நாள் நீடிக்காது. அடிப்படையாக கொள்கை இருக்கணும், அந்த கொள்கையை நோக்கி போகிற பயணம் இருக்கணும், அந்த இலக்கை அடையிறதுக்கான வழி தெரியணும், அதை மக்கள்கிட்ட சொல்லணும். இது எதையுமே சொல்லாத ஒரு 41 பேர் இறந்து போனாங்க. இதே வேறு கட்சியாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம்? ஏதாவது பண்ணாரா? நீங்கள் பத்திரிகையாளர், உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அவர் ஆதவ அர்ஜுனான்னு ஒரு ஆள், விஜயை ஒழிக்காமல் ஓய மாட்டேன்னு சொல்கிற ஒரே ஆள் ஆதவ அர்ஜுனா. நான் சொல்லலை இதை. ஆதவ அர்ஜுனாவோட ஒய்ஃபோட தம்பியா அண்ணனா? அதாவது ஆமாம், சார்லஸ் மார்ட்டின் அவர்களுடைய மகன். அது என்னவோ தெரியாது, அது அவங்க குடும்ப கதை. அவர் சொல்கிறாரு, எங்கள் குடும்பத்தில் குழப்பம் விளைவிச்சு தான் இங்கேருந்து தரத்தி விட்டோம். விடுதலை சிறுத்தையில் போய் திருமாவளவனை சிக்க வைக்க பார்த்தாரு, அங்கேருந்து தரத்தி விட்டாங்க. போவாது. இந்த குறைஞ்ச காலத்தில் பல கட்சி மாறி அர்த்தம் இல்லாத பேசி ஒரு ஸ்டேஜில் ஒரு பொதுக்குழுவில், இப்போ நாங்கள்லாம் பொதுக்குழு கூட்டினோம்னா தீர்மானங்கள் நிறைவேற்றி வாசித்து அதை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி அந்த பொதுக்குழுவோட இறுதியில் பிரகடனத்தை அறிவிப்போம். அதுதான் ஒரு கட்சி. நீ தலைவர் வீட்டுக்குள்ளே வந்து பாரு, தொட்டு ஏன்னா இவர் மேலாம் கேஸ் போட்டாங்க. ஆதவ அர்ஜுனா மேலே கேஸு, புஷி ஆனந்த் மேலே கேஸு, திருமல்குமார் மேலே கேஸு, விஜய் மேலே மட்டும் போடல. ஏன் போடாமல் இருக்கீங்க? அவரையும் போடுங்க. இந்த பயந்தவன் சொல்லுவாங்கலாம், எல்லாம் ஓடியாங்க என் மேலே படுத்துக்குங்க. அந்த மாதிரி அவரையும் வீட்டுக்குள்ளே வந்து பாரு, தொட்டு பாரு. ஏற்கனவே ஒரு மென்டல் ஒரு போன மாதத்தில் ஒரு நாள் வீட்டுக்குள்ளே போயிட்டானா இல்லையா? நீ கூப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒய் ஜெட் பிளஸ் எல்லாம் வச்சுக்கிற நீ மூட்டு மொட்டை மாடி ஒருத்தன் எப்படி போனான்னு இது வரைக்கும் தெரியல. அப்புறம் தொட்டு பாரு, வந்து பாரு. இந்த மாதிரி தொட்டு பாருன்னா அண்ணாமலை ஒரு பாத்தீங்களா? உங்க இதுல கூட நீங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்க பாருங்க. விஜய் அவர்கள் மீது வழக்கு கூட போட முடியல. நேரத்துக்கு அவரை வந்து கைது பண்ணிருக்கணும். அம்மையார் ஜெயலலிதா இருந்தா நேரத்துக்கு அவர் வந்து கைதாயிருப்பாரு அப்படின்லாம் கூட பேசப்பட்டது. ஆனால் ஏன் இந்த திமுக அரசு முக்கிய மைய காரணமான திரு விஜய் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கவில்லை? அப்படி என்றால் அவரை கண்டு நீங்கள் அஞ்சுகிறீர்களா அப்படின்னு தானே பொறுப்பட வருது. அரெஸ்ட் பண்ணாலும் இதே தான் சொல்லியிருப்பீங்க. விஜயை கண்டு பயந்து அவரோட நடவடிக்கைகளை முடக்க திமுக கைது பண்ணுகிறது, ஆகவே விஜயை கண்டு திமுக பயப்படுகிறது. இதே வாயி இதே கேள்வியை கேட்டிருக்கோம். இல்லைன்னு மட்டும் சிரிக்காம எனக்கு பதில் சொல்லுங்க, அப்படி தானே கேட்டிருப்பீங்க. இப்போ பிடிக்கலன்னா ஏன்னு கேட்குறீங்க. விபத்து நடந்து போச்சு, அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன வேலை? அந்த வேலையை தான் முதலமைச்சர் இல்லைன்னா பாராத்திரியில் எழுந்து இந்த 73 வயசில் அங்கே போக வேண்டிய அவசியம் என்ன அவருக்கு இருக்குது? அதிகாரிகள்லாம் உத்தரவு போட்டாச்சு, அண்டை மாநிலத்தில் தான் டாக்டர் வர வச்சாச்சு, விரைவாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்களுக்கு பாடியை கொடுக்கணும்னு உத்தரவு போட்டாச்சு, அவங்களுக்கு 10 லட்ச ரூபா பணமும் டிக்ளேர் பண்ணியாச்சு. இதையும் தாண்டி போகிறாருன்னா அவர் தான் மனிதாபிமானம் உள்ள முதலமைச்சர். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. அந்த மனிதாபிமானம் உள்ள முதலமைச்சர் ஏன் சார் வேங்கை வயல் சம்பவத்துக்கு வந்து நேரில் போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லலை? இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம், அதுக்கு முன்னாடி மரைக்காணத்தில் நடந்த மரணம், அதே போல் அஜித்குமாரனுடைய கஸ்டடியல் டெத்து, இது மாதிரியான பல சம்பவங்கள்லாம் வந்து மேற்கோள் காட்டப்படுது. இதற்கெல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து நேரில் சென்று அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறியிருக்க வேண்டும். ஆனால் விஜயால் ஏற்பட்ட ஒரு பாதிப்புக்கு வந்து ஓடி போய் வந்து அவர் ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்னா அப்போ அதில் அரசியல் இருக்கு. அப்போ அதில் அரசியல் பண்றாரு முதலமைச்சர். நீங்க கள்ளச்சாராய சாவையும் இந்த கரூர் மரணத்தையும் ஒன்னா ஒப்பிடுறது ஃபர்ஸ்ட் தப்பு. கள்ளச்சாராயம் தெரியும். 10 லட்ச ரூபா கொடுத்துருவோமே சார் அவங்களுக்கு. 10 லட்ச ரூபா அதாங்க. அஜித்குமார் குடும்பத்துக்கு எவ்வளவு கொடுத்தோம் நம்ம? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. அரசு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி அவருடைய சகோதரருக்கு சொல்லியிருந்தீங்க, பட்டா போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. வேற எதுவும் நிதி எதுவும் பெருசா அறிவிக்கலையா சார்? ஆனா இவங்க ஒவ்வொரு தலைக்கும் 10 லட்சம். இவங்களுக்குலாம் அரசு வேலைன்னு சொல்லி இவங்களுக்குலாம் அது எங்கேயோ சார் எங்கேயோ ஒரு மூலையில தூக்கி போட்டிருக்கீங்கன்னு சொல்லி அவருடைய சகோதரர் அதிருப்தி எல்லாம் கூட பொது வெளியில தெரிவிச்சிருந்தார். ஏங்க எல்லாம் இப்போ நான் கூட தான் அடுத்து சிஎம் ஆயிடணும்னு எனக்கு ஆசை. உடனே கிடைக்குமா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு உள்ள இடத்துல வாய்ப்பு உள்ள இடத்துல சொன்னதை செய்யாதவன் ஊரில் எவ்வளோ பேர் சுற்றிட்டு இருக்கான். அவனை போய் இதை கேட்காம சொன்னதை செஞ்சதை போய் எங்களை கேட்குறீங்க. அது தப்பு. நாங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தோம் அதை நிறைவேற்றிட்டோம், நிறைவேற்றி பண்ணிட்டு இருக்கிறோம்.
அதை விட்டுட்டு அதுக்கு ஏன் போகல இதுக்கு ஏன் போகலாம். அன்னைக்கு சூழ்நிலை என்ன, இன்னைக்கு சூழ்நிலை என்ன? கள்ளச்சாராயம் மரணம் அவனா தேடி போய் கள்ளச்சாராயம் தெரிஞ்சு குடிச்சு செத்தான். ஆனால் அந்த குடும்பம் நடுரோட்டில் நிற்கக்கூடாதுன்னு அன்றைக்கி அறிவித்தோம். இந்த 41 மரணம் அப்படின்றதே இல்லை. எதையுமே எதிர்பார்க்காம ஒரு சினிமா நடிகரை பார்க்க வந்து அதனால் ஏற்பட்ட நெரிசலில் மாண்டு போனவர்கள், அதுலேயும் 10 பேர் சின்ன குழந்தைங்க. அது உறுத்துச்சு. அன்னைக்கு சென்னையிலையும் இருந்தார். அதனால் எல்லாரையும் முடுக்கி விட்டுட்டு படுக்க போனவருக்கு மனம் கேட்கல, அதுக்காக போனார். இந்த மனிதாபிமானம் வேணும், அப்போ எங்கே போச்சு, இப்போ எங்கே போச்சு, விஜய்க்கு தான் வருமா? இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் ஜெயலலிதா இருக்கும்போது கேட்டிருந்தீங்கன்னா கேள்வி வேகத்துக்கு அடுத்த நாள் நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க. பார்த்தீங்களா, ஒரு திமுகவோட காரியகர்த்தா அம்மையார் ஜெயலலிதா இருந்தா இல்லைங்க, நான் மேடையிலேயே சொல்லியிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? எதையும் நிதானித்து பொறுமையாக திட்டமிட்டு செய்கிறது திமுக. பின்விளைவுகளை பற்றி மக்களை பற்றி கவலைப்படாமல் தடாலடியாக முடிவெடுத்து அதை செஞ்சுட்டு அப்புறம் பின்வாங்கிறது ஜெயலலிதா. அதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் மக்களை நேசிக்கிறோம், மக்களுக்காக உழைக்கிறோம். மக்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்றோம். 12 மணி நேரம் வேலை வாய்ப்புகள்லாம் வந்து அந்த வேலை வாய்ப்பு 12 மணி நேரம் நம்ம கூட்டணும்ல, அது வந்து நம்ம திட்டமிட்டு ரொம்ப பிளான்டா நம்ம செஞ்சோமா? பிறகு பின்வாங்குறதுக்கு எது 12 மணி நேரம் வந்து வேலை நேரத்தை நம்ம கூட்டணும் இல்லையா ஆட்சிக்கு வந்த புதுசுல? ஆமா, அதை நம்ம வந்து பின்வாங்கணுமே. அது ரொம்ப திட்டமிட்டு பிளான் பண்ணி நம்ம வந்து பண்ணிட்டு பிறகு வந்து நம்ம பின்வாங்கணுமோ? பின்வாங்கணும் இல்லை, கோரிக்கை வரும்போது நிறைவேற்றணும். கோரிக்கை வரும்போது நிறைவேற்றணும். கோரிக்கை வச்சது இப்போ 12 மணி நேரம் கோரிக்கை வச்சது மக்கள் தான் கோரிக்கை வச்சாங்க. இல்லை அதாங்க 12 மணி நேரம் ஆக்கணும்னா அது எதிர்ப்பு கோரிக்கை இதெல்லாம் வரும்ல. கூட்டணி கட்சி எவ்வளவு இருக்கு சொல்லுவாங்கல்ல, அதுக்காக அதை வேஸ்ட் பண்ணோம். அதை பண்ணா ஆணவம், பண்ணலன்னா பயப்படுறோம்னு அர்த்தம் இல்லை. ஓகே சரி, இப்போ தாவேக்காவை நீங்க ஒரு கட்சியாவே மதிக்கல அப்படின்றீங்க. ஒரு பக்கம் காங்கிரஸினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் டெல்லிக்கும் ஒரு ரிப்போர்ட் கொடுப்பதாகவும், டெல்லியில் இருக்கக்கூடிய KC வேணுகோபால் போன்ற தலைவர்களும் வந்து ஒரு லாபி பண்ணி தாவேக்காவோட கூட்டணி போனோம், திமுகவோட பாருங்க சீட்டை குறைச்சிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சு வந்து சொல்றாங்க. ஒருவேளை விஜய் தலைமையில ஒரு கூட்டணி அமையுது அப்படின்னா அது எதற்கு ஒப்பாக அமையும்? ஒரு டஃப் ஃபைட்டு கொடுப்பாங்களா, அல்லது அவங்க களத்திலே இருக்க மாட்டாங்களா? எப்படி பாக்குறீங்க? நாங்கள் வந்து யாரையுமே டஃப் ஃபைட்டா நினைக்கிறது இல்லை. திமுக அது வேலையே இல்லை. நாங்கள் எலெக்ஷன் வேலையை ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் ஆகுது. 1 இயர் ஆகுதா? 1 இயர் ஆகுது. 1 இயராக நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம் பூத் கமிட்டிலேருந்து எல்லாம் போட்டு ஃபில் பண்ணி முடித்து அவனை கூப்பிட்டு பயிற்சி, இப்போ வாக்காளர் சேர்க்கறதுக்கு கூட எங்களால் போகிறோன்னா நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்கோம், போகிறான். அதனால் இது அங்கே போகுமா அது இங்கே போகுமான்னு அந்த சிந்தனையிலே இருந்துட்டு எலெக்ஷன் அன்றைக்கி முயற்சிக்கிற கட்சி நாங்கள் இல்லை. புரியுதுங்களா? அதாவது கொடி பறக்குது பார், பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நாங்கள் முட்டாள் தலைவனை வச்சிடல, மூளையுள்ள தலைவர்கள். புரியுதுங்களா சார்? பழம் நழுவி பாலில் விழும்னு சொன்னது வந்து ரொம்ப பழம் நழுவி பாலில் விழும்னு சொல்லி தேமுதிக நம்ம காத்துட்டு இருந்தோம். காத்துட்டுலாம் இல்லைங்க, கலைஞரை போய் கேட்டாங்க. நீங்கள் உடனே சொன்ன ஒரு வார்த்தை இது தமிழ், கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுங்க, என்னை கோவப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. இல்லை, அந்த தலைவர் மாபெரும் தலைவர் மறைஞ்சிட்டார். இன்னைக்கு நீங்க கை கட்டிக்கின்னு பேண்ட் போட்டுக்கின்னு இருங்க, நான் சொல்றதை கேளுங்க. நீங்க முன்னாடி உட்காந்து இப்படி கேள்வி கேக்குறீங்கல்ல, அது கலைஞர் ஐயாவில் அந்த விளைவு ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை வச்சுட்டு பேசுங்க. அதனால அவர் சொன்னது என்னன்னா, தேமுதிக உங்கள் கூட்டணிக்கு வருமா, பழம் நழுவி பாலில் விழும். நாங்கள் இது மாதிரி ஓப்பன் மேடையில் நின்றுட்டு, அது எங்கே கேட்டாங்க, அறிவாலயத்துக்குள்ளே கேட்டாங்க. நாங்கள் பொது வெளியில் நின்றுட்டு கொடி பறக்குது பார், அவன் போட்டிருக்குது அதிமுக சட்டை. இதில் இத்தனைக்கும் அவர் கூட்டணி இல்லைன்னு பிரகடனப்படுத்திட்டார். என் தலைமையில தான் கூட்டணி, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு விஜயகாந்த் அறிவிக்கிறார் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில். அதன் பிறகு மீண்டும் கேட்கப்படுறது விஜயகாந்த் அவர்கள் மீண்டும் எங்கள் கூட்டணிக்கு வருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று கலைஞர் சொன்னார்ல. அறிவாலயம் வந்து போய் அவர் ஜெயலலிதாவை பார்க்கறதுக்கு முன்னாடி சொன்னது. சரி, அடுத்த நாள் தான் அவர் போனார். அவர் அங்கே போய் என் தலைமையில் தான் முதலமைச்சர்லாம் அறிவிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவர் போன அப்புறம் தான் கூட்டணி இல்லைன்றது உறுதியாச்சு. அது வரைக்கும் பேசிட்டு தான் இருந்தாங்க, பேசினதான் சொன்னார். ஸோ அப்போ தாவேக்காவை நீங்கள் ஒரு ஃபேக்டராக எடுக்கலை. தாவேக்காவோட அந்த சட்டமன்ற தேர்தலில் அவங்க எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் வாங்க வாய்ப்பு இருக்கு? மீன் விஜய் அவர்கள் சர்வே ஆயிடுவாரா இந்த தேர்தலில்? அது பிரசாந்த் கிஷோரோட ஒப்பிடுறாங்க, அதனால இந்த கேள்வி கேட்குறேன். பீகாரில் பிரசாந்த் கிஷோர் ஜெயிக்கிறதுக்கு வழி சொன்னாரே தவிர அவர் ஜெயிக்கிறதுக்கு வழி தேடல. ஒன்று. ரெண்டாவது, பீகாரை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு நாலேஜும் இல்லை, அங்கே நடந்த சம்பவங்களும் நேரடியாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. அதனால் அது சொல்ல முடியாது. தாவேக்காவுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் தெரியும், நடிகர் தலைவர் சிவாஜி இருந்தார், அவர் வீட்டில் ஒரு 20-25 வருஷம் நான் இருந்தேன். அவரோட ப்ரோக்ராம் எல்லாம்
நான் இல்லாமல் இருந்ததே இல்லை. இப்போ டூர் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், அந்த விபி சிங் கவர்மெண்ட்டில் அந்த மண்டல் கமிஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆட்சி கவுந்ததில்ல, அப்போ தமிழ்நாட்டில் அவரை கூப்பிட்டு வந்து அப்போ ஜனதா தலைவர் சிவாஜி ஒரு டூர் மதுரையில் ஆரம்பித்து கிருஷ்ணகிரி வரைக்கும் டெய்லி ப்ரோக்ராம். அது இல்லாமல் அவர் கட்சி ஆரம்பித்த புதுசில் கூட்டம் இருக்குது பாருங்கள், அப்படி கூட்டம். அதனால் இப்போ ஒன்றும் வேணாம், ஒரு 2 டிஸ்ட்ரிக்ட் சேர்த்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் தான் அவர் போகிறார். புரியுதுங்களா? ஒரு 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 30,000 பேர் வந்திருப்பாங்களா? சும்மா சொல்லுங்கள், ஒரு 30,000 பேர் வந்திருப்பானா? இல்லை 50,000 பேர் கூட வச்சுங்க. 2 மாவட்டத்துக்கு, ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைஞ்ச 5 தொகுதி இருக்குது. அது இல்லாமல் சுற்று வட்டார மாவட்டத்துலேருந்தும் வந்தான். அப்போ நீங்கள் அதை அப்படியே டிவைட் பண்ணுங்கள், அத்தனை ஆளை போட்டு வகுத்து பாருங்கள். தொகுதிக்கு ஓட்டு இருக்குது, இல்லைன்னு சொல்லி சொல்கிறதுக்கு நானும் முட்டாள் இல்லை. புரியுதுங்களா? இருக்குது. அது ஜெயிக்க உதவுமா இல்லை அடுத்தவனை ஜெயிக்க உதவுமான்றலாம் தெரியாது. அவர் இன்னும் அவரை நான் ப்ரூஃபே பண்ணல. அதுலேயும் அந்த கூட்டம் வரான்ல, வரவனில் முக்கால்வாசி பேருக்கு ஓட்டே வேறு கிடையாது. எல்லாம் சில்லு நண்டு வாண்டு இதுங்க தான் வருது. ஓட்டு இல்லாதவன் வந்து ஓட்டு போட்டு என்ன பண்ண போகிறான்? இப்போ இது ஒரு பயமாக இருக்குது எனக்கு எலெக்ஷன் அன்னைக்கு. இப்போ இவர் வேற சொல்லிட்டாரு, போய் பூத்து கமிட்டியில் பாருங்கள், தாவேக்காரன்லாம் வாக்காளராக சேருங்கன்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, நீங்கள்லாம் எலெக்ஷன் பூத்து ஆஃபீஸை போய் முற்றுகையிடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஓட்டு இல்லாததெல்லாம் லைனாக வந்து நின்று ஏன் ஓட்டு இல்லைன்னு கரெக்டாக பண்ண போகிறான். அது ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, அதாவது அறிவுரை சொல்கிறது வேற, தூண்டி விடுறது வேற. விஜய் பேசுறதெல்லாம் தூண்டி விடுறது. போலீஸ் மேலே அவநம்பிக்கையாக பேசி அந்த கட்சிக்காரெல்லாம் போலீஸ் அகைன்ஸ்டாக திருப்பி விடுறது, இதெல்லாம் நல்ல அரசியல் இல்லைன்னு சொல்ல வரேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அதை நான் வந்து அதுக்கு தான் சொன்னேன், சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்த போது வந்த கூட்டம் உங்களுக்கு தெரியலனா கூட யார்கிட்டனா கேட்டு தெரிஞ்சுங்க. அவ்வளோ பெரிய கூட்டம். இங்கே மியூசிக் அகாடமி எதிர்க்க ஒரு ஸ்டேஜ் போட்டு இங்கே கண்ணப்பருத்திடல்லேருந்து ஊர்வலம் ஸ்டார்ட் ஆச்சு. யானகவனி கண்ணப்பருத்திடல்லேருந்து மெரினா பீச்சில் கூட்டம். இங்கேருந்து ஊர்வலம் போனால் அவர் அந்த மியூசிக் அகாடமி எதிர்க்க மேடை போட்டு பார்க்குறாரு. நைட்டு 11:30 வரைக்கும் கிளம்புன இடத்துல இருக்குது கூட்டம். கிளம்புன இடத்துலேருந்தே க்ளோஸ் ஆகலை, கூட்டம் இருக்குது. அங்கேயும் ரஷ் ஆகுது. 11:30 மணிக்கு மேலே கிளம்பி சென்னை மெரினா பீச்சுக்கு போய் அங்கே முடிக்கிற வரைக்கும் ஊர்வலமும் வந்துகிட்டே இருக்குது. அவ்வளோ பெரிய கூட்டம். அதான் அந்த கூட்டம்லாம் ஓட்டாக மாறுமா மாறாதான்றது எலெக்ஷன் பதில் சொல்லும். அதுக்கப்புறம் தான் அவர் முடிவெடுக்க முடியும். அது கொண்டு நான் தான் முதலமைச்சர்னு சொல்கிறவருக்கான சில அடிப்படை தகுதிகள் வேணும். நான் வந்தால் இதை பண்ணுவேன், அப்படி இல்லை. இவர் அப்படியே இல்லை. போய் கரூரில் போய் நின்று பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடுறாரு. புரியுதுங்களா? அதே நான் திருப்பி கேட்க முடியுமா? நீ பாட்டிலுக்கு 10 ரூபான்ட்ட, பாட்டில் தண்ணி 10 ரூபா, பாட்டில் தண்ணியும் 10 ரூபா தானே? அதை வாங்க துப்பு இல்லாமல் தானே தூக்கி விசிறி அடிக்கிறீங்க. தண்ணி கேட்டால் ஒரு கேஸை கொண்டு போய் அங்கே கேட்குறவங்களுக்கு கொடுக்கணும், வேன்லேருந்து விசிறி அடிக்கிறீங்க. அதாவது ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்னு அதுக்குன்னு சில தகுதி இருக்குது சார். அதை ஒன்றும் அவர் வளர்த்துக்கலை. அதை தவிர அவரை விஜயை பொருட்படுத்தலையான்னா முதல்ல அடிப்படையில் ஒரு மனிதனாக வாழணும். இப்போ நான் ஒரு மனுஷன், எனக்கு திருமணம் முடிஞ்சு 2 பெண் குழந்தை கட்டி, இப்போ நீங்கள் பார்த்தீங்க என் ஒய்ஃப் என் கூட தானே இருக்காங்க. அப்படி அங்கே போய் கேளுங்க சார். அதே மாதிரி எங்கள் அப்பா அம்மா சாவர வரைக்கும் 31 ஆண்டு காலம் எங்கள் அம்மா அப்பாவை நானே வச்சு பாதுகாத்து அடக்கம் பண்ணவேன். அவங்களுக்கு ஆண்டுதோறும் நினைவு நாள் கொண்டாடுறேன். அப்பா அம்மா எங்கே இருக்காங்க கேளுங்க, அப்பா என்ன சொன்னார்னு கேளுங்க, ஒய்ஃப் இருக்கா கேளுங்க, பொண்ணு இருக்கா கேளுங்க. அதெல்லாம் வந்து அடிப்படையில் இதெல்லாம் இருக்கணும். நீ தன் குடும்பத்தை, தன் தாய் தந்தையை, தன் மனைவியை ஒழுங்காக வச்சு காப்பாற்ற முடியாதால் இந்த நாட்டை எப்படி காப்பாற்றணும்னு கேட்டால் பதில் சொல்லணும் இல்லை? சொல்லுங்கள். அதனால் அது அந்த எனக்கு இன்னும் அது ஒரு நல்ல கட்சியாக வரும்ன்ற என் அரசியல் அனுபவத்தில். எனக்கு நீங்கள் 67 வயசாகுது. பல அனுபவங்களை வச்சு சொல்கிறீங்க. ஆமாம், அதுதான் சொன்ன உதாரணம் சிவாஜி கணேசன். உங்கள் தலைவரையே சொன்னீங்க. ஆமாம், 49 சீட்டு வாங்கணும், 50 கொடுத்தாங்க. அதில் ஆமாம் 50 சீட்டு கொடுத்தாங்க. அதில் ஆண்டிப்பட்டி ஒன்று வேணும்னு கேட்டுக்கிட்டு 49 சீட்டு கொடுத்தாங்க. ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலை. அவர் திருவையாறில் ஜெயிக்காமல் போனதுக்கு பல காரணம். கோயில் கட்டி கொடு, அது கட்டி கொடு, இது கட்டி கொடு சொன்னாங்க. நான் ஜெயிச்சா கட்டி தருவேன், கட்டி கொடுத்து உங்கள்கிட்ட ஓட்டு வாங்க மாட்டேன்னாரு. திருவையாறுலேயே பல பேர் பல கோரிக்கை செய்யா, இதை செஞ்சு கொடுத்தா நான் ஓட்டு போடுறேன்னாங்க. நான் ஓட்டு போடு செய்கிறேன், நான் லஞ்சம் கொடுத்து ஓட்டு வாங்க விரும்பலைன்னு சொன்னார். அப்படி ஒரு நேர்மையான அரசியல்வாதிகிட்ட இருந்தால் நான் வந்திருக்கேன். புரியுதுங்களா? அதனால் மற்றவங்கள குறைச்சி மதிப்பிடுறது, மற்றவங்கள அசிங்கப்படுத்தி பேசுறது,
ரஜினிகாந்தை வருவார்னு சொல்லி அவரே வராமல் போயிட்டாருன்னு சொல்கிறது, ம். டெட் ஜெயினில் போய் கையெழுத்து போட்டாங்கன்னு சொல்கிறது. இப்போ விஜயுமே இந்த ஜனநாயகன் படத்துக்கு வந்து சேட்டலைட் உரிமையத்தை சன் டிவிக்கு தான் கொடுத்துருக்காரு போலயே. ஆமாம், அவருக்கு ஒன்றா குத்துக்குவார். ஆனால் மற்றவங்க போய் படம் நடிக்க போனால் அதை குறை சொல்லி பேசுறதுக்கு ஒரு ஆளை வச்சிருப்பாரு. ஓஹோ. ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, புஷி ஆனந்தும் ஆதவ அர்ஜுனா இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி விளங்க போகிறது. ஓகே, சத்தியமாக சொல்கிறேன். நான் நிறைய பொதுக்கூட்டத்தில் இப்போ சமீபத்தில் கூட நாகப்பட்டினத்தில் தான் சொல்லிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். விஜய் என் வாயில் நிற்காதரா பாவி, நின்னவெல்லாம் காணாமல் போயிட்டான் அப்படின்னு சொன்ன அடுத்த சனிக்கிழமையே காணும். அவர் கேட்குறாரு, ஆதவ அர்ஜுனா கேட்குறாரு, ஒரு பொதுக்குள்ள கேட்குறாரு, யார் ஓடி போனது நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்கள். திருச்சியில் போய் ஃப்ளைட் ஏற ஓடும்போது 30 பேர் செத்துட்டான்னு சொல்கிறான், கத்துறான், பதில் சொல்லல. சென்னையில் வந்து ஓடும்போது 40 பேர் செத்துட்டான்னு சொல்கிறான், யார் ஓடினான்னு கேட்குறாரு. ஓடினான்னு கேட்டதோட சரி இருந்தால் பரவாயில்ல, உங்கள் அப்பா கைது பண்ணும்போது நீங்கள் ஓடினீங்களேன்றார். ஆமாம், பொம்பளை சிங்கம் மாதிரி எங்கள் அக்கா கனிமொழி கூடவே இருந்தாங்க. மறுநாளே வந்து மேஜிஸ்ட்ரேட்டை போய் ஆஜராயிட்டாங்களா? ஆமாம் ஆமாம், தேடினா ஆஜராகணும். இவங்கள மாதிரி ஒலி இல்லையே. நீங்கள் புஷி ஆனந்தை பார்த்துருப்பீங்கல்ல, யார் தலைமுறை வேணான்னு கேட்குறாரு. சேவிங் பண்ணுறதுக்கு வெளியே வர்றது கூட பயந்துன்னு ஒழிஞ்சிருந்தாரா இல்லையா? சேவிங் பண்ண தானேங்க வந்தார், ஆப்கானில் தான் இருந்தார். இவர் ஆதவ அர்ஜுனா எங்கே ஓடினார்? டோராடூன் ஓடினார். என்ன சொன்னாங்க? வாலிபாலுடைய நாங்கள் துக்கத்தில் இருக்கோம், 16 நாள் பேச மாட்டோம், ஆனால் 3வது நாளே ஆயுத பூஜை கொண்டாடுவாங்க வண்டிக்கெல்லாம். இவங்க எல்லாம் கொண்டாடலாம், ஆனால் கட்சிக்காரனுக்கு யாரும் தீபாவளி கொண்டாடாத. நம்ம தாங்க வழிகாட்டியாக இருக்கணும். நம்ம எதை சொல்கிறோமோ, நம்ம எதை செய்கிறோமோ அதை தான் கட்சிக்காரன் செய்வான். மதுரைக்கு ஷூட்டிங் போனார்ல, மதுரையில் போயிட்டு ஷூட்டிங் போனார், கொடைக்கானலில் இங்கே போனார். அப்போ நான் என் வேலை விஷயமாக வந்திருக்கேன், நான் போகிறேன், என்னை பின்தொடர்ந்து யாரும் வரா மைக்கில் பேசினாரா இல்லையா? அதே மாதிரி அங்கே ஒரு இடத்துல இந்த மாதிரி வண்டியோடலாம் வராதிங்க, இது பண்ணால், இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சிவாஜி கணேசனோட நாங்கள் திருவண்ணாமலையில் கூட்டம் அறிவிச்சிட்டாங்க. நாங்கள் இங்கேருந்து போனால் அந்த போகிற வழியில் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும்போது வரவேற்பு கொடுக்குறேன்னு சொல்லி பிரபு ரசிகர் மன்றம், சிவாஜி மன்றம் ஒரு 200 கார் எங்களுக்கு முன்னாடியும் புழுதி பறக்குது, பின்னாடியும் புழுதி பறக்குது. கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து லெஃப்டில் எங்கே ரோடு கிடையாது அங்கே திருப்பிடா வண்டியான்ட்டார் டிரைவர்கிட்ட. திருப்பிடான்ட்டார். வண்டி லெஃப்ட்டில் உள்ளே போனோன்னா முன்னே போனவனும் பதறான், பின்ன போனவனும் ரூட்டே இல்லை, எங்கே போயிட்டேன், ஒரு 1 கிலோமீட்டர் போய் வண்டி நிறுத்திட்டார். எல்லாம் அங்கே காரை நிறுத்திட்டு வந்தோம். நான் பொதுக்கூட்டம் பேச போகிறேன், கொள்ளடிக்க போகல, கொள்ளைக்கார மாதிரி என்னை கூப்பிட்டு போகிறீங்க, ஒரு வண்டி பின்னாடி வந்தால் கூட நான் இப்படியே திரும்பி போயிடுவேன், எவனும் என் கூட வரக்கூடாது. அப்புறம் தனி காரணம் தான் அப்படி தொண்டர்கள் அறிவுறுத்தினார். ஆமாம் ஏங்க, நான் ஏர்போர்ட்டுக்கு போகிறாருங்க ஒரு வாட்டி, அப்போ நான் அந்த M80ன்னு ஒரு வண்டிங்க, ஆமாம் M80 ட்ரிபிள்ஸ் போயிட்டேன். ஓஹோ. அவர் தாண்டும் போது பார்த்துட்டாரு, அது முன்னாடி போய் டிராஃபிக் நிற்பான்ல, பின்னாடி ஒருத்தன் ட்ரிபிள்ஸ் வரான், அவனை பிடிச்சி அறிவுரை பண்ணி கொஞ்ச நேரம் நிற்க வச்சு அனுப்புங்கன்ட்டார். ஓ, நீங்கள் ஒரு தொண்டர், உங்களே வந்து எச்சரிக்கிறாரு. தொண்டனா இருந்தால் குண்டனா இருந்தால் உயிர் போனா அந்த பொறுப்பு இருக்கணும்னு சொல்கிறேன் நான். ஓகே ஓகே. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வண்டி வந்து அந்த பஸ்ஸு சைடில் 2 பேர் ட்ரிபிள்ஸும் டபுள்ஸும் ஏறி ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்டும் நடந்துச்சு. டயருக்கு அடியிலேயே ஒரு பைக் போய் ஹிட் அண்ட் ரன் கேஸையும் போடலன்னு மேஜிஸ்ட்ரேட்டே கேட்டார். அது கேட்டால் அவர் சொல்கிறாரு, என்னன்னு நங்குன்னு கொட்டுச்சு அன்பு சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், உச்சநீதிமன்றம் நங்குன்னு யாரை கொட்டுச்சு? திமுக கொட்டுச்சு அப்படின்றாரு. திமுக தான் கொட்டுச்சு அப்படின்றாரு. அறிவு இருந்தால் பேசுவானா இதை? இல்லை கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள், யாரை சொல்லிச்சு? அது கீழமை நீதிமன்றத்து உத்தரவை அவங்க வந்து இது பண்ணாங்க, அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. அவங்க பண்ணால் நீதிமன்றத்துக்கு நீதிமன்றம் சொன்ன கருத்து. ஆமாம், அது கூட தெரியாதுங்க, கொஞ்சம் தன்னை திருத்திக்கணுன்றேன். ஓகே ஓகே. சும்மா சார், பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை பயந்தீங்க, ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் அருமையான கேள்வி கேட்டு இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கையில் உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.